வணக்கம். நெருப்பு தமிழர். சாதிவாரி கணக்கெடுப்பு. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எப்போ தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்குது பாருங்க. தமிழக ஆட்சியே எல்லாம் முடிஞ்சு அவ்வளோதான், எல்லாம் ஏற கட்டிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இன்னும் எவ்வளோ காலம் இருக்கும்? இன்னும் ஒரு 3-4 வாரம் கூட இருக்காது. இந்த நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டு வரணும்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் போராடுதுன்னா, கேனப்பைய ஊரில் கிறுக்கு பையன் நாட்டாமைங்கிறது உங்களுக்கு தெரியுதா? அதாவது ஊருக்குள்ளே வெள்ளம் வந்து அடிச்சுக்கிட்டு போய் வீடுகிட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு போய் மக்கள் நடுத்தருவுக்கு போனதுக்கப்புறம் இவனுங்க அணை கட்டுறதுக்கு ஓடுறானுங்க. அந்த கதையாக இருக்குது. இந்த நேரம் பார்த்து நம்மால் வளர்ந்துக்கிட்டவர், ஏய் உங்களுக்கு கொள்கை இருக்கா? எங்கள்கிட்ட கொள்கை என்னென்ன கேட்குற? நீ வா சன் டிவிக்கு, நான் விவாதம் பண்ணுறேன், இல்லைன்னா பொது வாழ்க்கையை விட்டு போயிடுறேன் அப்படின்னு இந்த ஆள் வேற புடலங்காய் கூட்டுலாம் வச்சுட்டு இருக்காப்புல. என்னமோ நாராயணா. அதாவதுங்க, அரசியல் அடிப்படையே இவனுங்களுக்கு தெரியலைன்னா அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அரசியலை தெரிந்து கொள்ள விரும்பினா நல்ல மூத்த அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள ஆலோசகராக வச்சுக்கலாம். இவனுங்க இதை எங்கேயோ கொண்டு போய் முடிக்க போகிறானுங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு போராட்டத்திற்கு விஜய் வந்தாரா? அவர் எங்கே போனார்? மாப்பிள்ளை வெளியிலே வர்றதில்லை. ஏன் மாப்பிள்ளை வெளியிலே வர்றதில்லை? ஏங்க, இன்னும் ஒரு 10-20 நாள் தாங்க இருக்குது தேர்தலுக்கு. எப்போவுமே வெளியில் வரலன்னா இவர் எப்போ தாங்க வெளியில் வருவார்?